சொல்க அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை அருளர் உங்கள் வினோ. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். மலர் மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் எட்வர்ட் பேச்சனர் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்கே வந்து இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் வந்து மனம்தான். வியாதிகளோட வந்து மனதனால தான் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம். அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 மலர் மருந்துகள், ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள். அது என்ன எதிர்குணங்கள் அப்படின்னா, ஒரு மருந்து வந்து ஒரு குணத்துல இருக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் வந்து நேர் எதிர்குணம் கொண்ட மருந்துகள். அந்த வரிசையில வந்து வைன் மற்றும் சென்டாரி, இந்த 2 மருந்துக்கான வேறுபாடு என்ன, ஏன் இதுக்கும் அதுக்கும் எதிர்த்தன்மை கொண்டதா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த தன்மையாளர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மற்றவர்களை அடக்கி ஆள நினைப்பவர்கள். சென்டாரின்றவங்க வந்து மற்றவர்களிடம் வந்து அடங்கி போகக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அதிகாரம், ஆணவம், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவா இருக்காரு. ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் அடிபணிந்து போது கோழைத்தனமா இருக்காரு. ஒரு சைடு வந்து வைன் அப்படின்ற மருந்து வந்து மற்றவர்களை வந்து அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க. சென்டாரி டைப் மனிதர்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து அடிபணிந்து போறாங்க. இப்ப சென்டாரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது சென்டாரி வகை சார்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. வைன் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிறர் நலத்தில் அக்கறை கொள்றன்ற பேர்ல வந்து அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது வைன் அப்படின்றவர் வந்து பிறரை அடியப்பணி வைப்பது. சென்டாரி அப்படின்றவர் வந்து பிறருக்கு அடிப்பணிந்து போவது. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. இப்போ வந்து சென்டாரின்றவங்களுக்கு வந்து இந்த சென்டாரின்ற மலர் மருந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோழை எண்ணங்கள், மற்றவர்கள் வந்து அடிபணிந்து போகணுன்ற எண்ணம், இது எல்லாமே மாறி ஒரு நல்ல தைரியமும் வீரமும் கொண்டெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த சென்டாரி மருந்துக்கு இருக்கு. இந்த சென்டாரி மருந்தை வந்து இந்த தமிழில் கொடுக்கும்போது அவங்க நல்ல ஒரு கோழைத்தனத்துலேருந்து விலகி நல்ல ஒரு போல்டான மனிதராக இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வைன் அப்படின்றது வந்து ஹிட்லர்னு சொல்லலாம். ஒருத்தர் அடக்கி ஆளணும், யார்கிட்டையும் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க, அதிகாரம் செலுத்தணும், சண்டை போட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வைன்ற மருந்து கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க இது தேவையில்லாத சண்டை, இந்த மாதிரி நம்ம சண்டை போடக்கூடாது, ஸோ இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க வந்து ஒரு சிறப்பான மனிதர்களாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வந்து இந்த வைன்ற மாதிரி நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ வைன்றதுக்கும் சென்டாரின்றதுக்கும் என்ன ஒத்தத்தை வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அடிபணிந்து போறாரு, ஒருத்தர் அடக்கி ஆள நினைக்கிறாரு. ரெண்டுத்துக்கும் பாருங்க ஒரு எதிர்குணம், நேர் எதிர்குணமா இருக்கா. அதான் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்குணம் கொண்ட மருந்துகள் வரிசை வந்து வைனும் சென்டாரியும் ஒரு கோர் ரிலேட்டடா இருக்கு. மிக்க நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. சேனல்ல வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் வாயிலாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.